ஏர் இந்தியா விமான விபத்தில் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் எரிபொருளானது என்ஜினுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டு என்ஜினை பட்டினி போட்டதாக கூறியுள்ளது. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். இந்த விபத்தில் கோல்டன் சேஸின் மீதிருந்த முக்கிய தரவுகள் டவுன்லோட் செய்யப்பட்டன. மொத்தம் 49 மணி நேரத்துக்கான பிளைட் டேட்டா ரெக்கார்டிங் அதில் இருந்தது. விமானத்தின் முந்தைய ட்ரிப்களின் டேட்டாக்களும் இருந்தன. அதில் விபத்து நேர்ந்த சமயத்தில் என்ன நடந்தது என தெரிவிக்கும் முக்கிய டேட்டாவும் இடம்பெற்றிருந்தன. அதோடு எப்போது விமானம் கடைசியாக நிறுத்தப்பட்டது, மும்பையைச் சேர்ந்த விமானிகள் இருவரும் எப்போது அகமதாபாத் வந்தனர், எவ்வளவு நேரம் அவர்களுக்கு ஓய்வளிக்கப்பட்டது, முந்தைய ட்ரிப்புகளை முடித்துவிட்டு விமானம் அடுத்த ட்ரிப்புக்காக எப்போது ரன்வேக்கு கொண்டு வரப்பட்டது என்ற நேர தரவுகள் இடம்பெற்றன. விமானத்துக்கு கடைசி சர்வீஸ் எப்போது, விமானத்தில் இருந்து இறங்கி சென்ற போது முந்தைய பைலட் என்ன பிரச்சனையை சுட்டிக்காட்டினார், அது ஏர்போர்ட் இன்ஜினியர்களால் எப்போது சீராக்கப்பட்டது என்ற தகவலும் இருந்தன. விமான நிலையத்துக்கு இரு விமானிகளும் எப்போது வந்தனர் என்ற ஏர்போர்ட் சிசிடிவி காட்சி, அவர்களின் நடவடிக்கை ஆகியவை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. விமானிகளுக்கு செய்யப்பட்ட பிரீத் அனலைசர் டெஸ்ட், அதாவது மது அருந்தினாரா என்பதை அளவிடும் சுவாச அளவீட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நேரமும் அதன் முடிவுகளும் குறிப்பிடப்பட்டது. விமானிகள் விமானத்தில் ஏறியது, பின் விமானத்தை இயக்க தேவையான அனைத்து அம்சங்களும் சீராக உள்ளதா என பரிசோதிக்க மேற்கொண்ட செக் லிஸ்டும் அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த கட்டம் வரை விமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. விமானம் டேக் ஆஃப் ஆகி விண்ணை நோக்கி பறக்க தொடங்கிய 29 முதல் 32 வினாடிகளில், அதாவது அந்த குறிப்பிட்ட 3 வினாடிகளில்தான் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. என்ஜின்களுக்கு செல்லக்கூடிய ஃபியூவல் சுவிட்ச் ஆனது ரன் மோடிலிருந்து கட் ஆஃப் மோடுக்கு மாற்றப்பட்டது. அப்போது அதை எதுக்கு கட் ஆஃப் பண்ண என ஒரு பைலட் கேட்க, மற்றொரு பைலட் நாம் பண்ணல என மறுப்பது போன்ற குரல் ஆடியோ காக்பிட்டில் பதிவாகியுள்ளது. ஆனால் கேட்டது யார், பதில் சொன்னது யார் என்பதை முதற்கட்ட விசாரணையில் கண்டறிய முடியாத குழப்பமான சூழல் உள்ளது. யார் எரிபொருளை கட் ஆஃப் செய்தார்கள் என்ற குழப்பம் காக்பிட் என்ற விமான இயக்க அறையில் நீடித்த நிலையில் அடுத்த 10 வினாடிகளில் எரிபொருள் சுவிட்ச் ஆனது மீண்டும் ரன் மோடுக்கு ஒரு வினாடி இடைவெளியில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின் ரிலைட் என்ற பெயரில் இரு என்ஜின்களும் ரீஸ்டார்ட் மோடுக்கு சென்று விட்டன. இதையடுத்து ஒரு என்ஜின் செயல்பட தயாரானது. ஆனால் மற்றொரு என்ஜினுக்கு எரிபொருள் உரிய நேரத்தில் உடனடியாக ஸ்பூல் அப் ஆகாததால் ரிலைட் ஆக முடியாமல் திணறி தாமதமானது. பட்டினி போடப்பட்ட என்ஜின்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்கும் முன்பே விமானம் மரத்தில் முதலில் மோதி, சிம்னி என்ற புகைப்போக்கி மீது மோதி, மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடம், காங்கிரீட் தண்ணீர் டேங்க் என அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து வெடித்து சிதறியது. விபத்து நடந்த பின் அருகில் இருந்த விமான நிலையத்தில் இருந்தே தீயணைப்பு வாகனங்கள் விரைந்தன. தீ அணைக்கப்பட்ட பின் விபத்து நடந்த இடத்தில் எந்தெந்த விமான பாகங்கள் எந்தெந்த இடங்களில் சிதறி கிடந்தன என அறிவிக்கும் வகையில் ட்ரோன் மற்றும் புகைப்பட காட்சிகள் கொண்டு படமாக்கப்பட்டு ABCDE என வரிசைப்படுத்தி சுட்டிக்காட்டி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன. விமானிகளின் உடல்களும் பிரத்யேகமாக விமான விபத்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. விமான என்ஜின், ஹைட்ராலிக் ஃபெயிலியர் உள்ளிட்டவற்றின் போது வெளிப்பட்டு இயக்கத்தை தடை செய்யாமல் இருக்க உதவும் RAT பிளேடுகள் விமானத்தின் அடியிலிருந்து சுயமாக வெளிப்பட்டு சுழன்றதும் விமானத்தின் ரன்வே சிசிடிவியிலேயே பதிவாகி இருப்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது ஏதோ விமானம் 35,000 அடி உயரத்தில் பறக்கும் போது நடந்ததல்ல, புறப்பட்டதும் நடந்தது. டேக் ஆஃபின் போது என்ஜின் இயக்கத்துக்கு வழக்கத்தை விட அதிக எரிபொருள் தேவைப்படும். அந்த நேரத்தில் எரிபொருளை பட்டினி போட்டால் விபத்து ஆகும் என்பது விமானியாக பயிற்சி பெற்ற அனைவருக்குமே நன்கு தெரிந்த ஆபத்தான நடைமுறையாகும். பேருந்துகள் இயக்கும் போது தடதடவென வரும் அதிர்வில் சுவிட்சுகள் சில ஆடும். இரு விமானிகளுமே சுவிட்சை ஆஃப் செய்யவில்லை எனில், அதுபோன்று விமானத்தை இயக்கத்தை தொடங்கியதும் அதிர்வில் சுவிட்சுகள் தானாகவே கட் ஆஃப் ஆனதா என்றால் இல்லை.
விமானத்தின் ஃபியூவல் ஸ்விட்சை ஏதோ வீட்டின் மின்விளக்கு ஸ்விட்சை ஆஃப் செய்வது போல் எளிதில் ஆஃப் செய்ய முடியாது. அதற்கு முதலில் லாக் இருக்கும். அந்த மெட்டல் ஸ்டாப் லாக்கை ரிலீஸ் செய்ய வேண்டும். அதன் பின் தான் அதனுடைய பொசிஷனையே அசைக்க முடியும். ஒருவேளை தவறுதலாக அந்த மெட்டல் ஸ்டாப் லாக் விமானியின் கைப்பட்டு ரிலீஸ் ஆனதா என்றால் இல்லை. இது மிகவும் முக்கியமான சுவிட்ச் என்பதால் இரண்டாவதாக கார்டட் பிரேக்கட்ஸ் என்ற பாதுகாப்பும் அதில் இருக்கும். ஃபியூவலை கட் ஆஃப் செய்ய வேண்டும் என்றால் கார்டட் பிரேக்கட்டை ரிலீஸ் செய்து மெட்டல் லாக்கை ரிலீஸ் செய்து அதன் பின் ஸ்பிரிங்கால் இயங்கும் ஃபியூவல் ஸ்விட்ச் லிவரை இரு கைகளாலும் மேல் நோக்கி இழுத்து கியர் மாற்றுவது போல் லிவரை கீழ் நோக்கி நகர்த்தி உரிய பொசிஷனுக்கு வந்ததும் ஸ்பிரிங்கை ரிலீஸ் செய்ய வேண்டும். இரு விமானிகளுமே நன்கு பயிற்சி பெற்ற விமானிகள் தான். அந்த ஃபியூவல் ஸ்விட்சை அவர்களில் யாரோ ஒருவர் சுவிட்ச் ஆஃப் செய்தது ஏன் என்ற மர்மமான கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இழுக்கும் போதும் விடும்போதும் மனித உழைப்பு தேவைப்படும். அதனால் எக்ஸ்டர்னலாக யாரோ வெளியிலிருந்து சாப்ட்வேரை ஹேக் செய்து மாற்றியதாக எந்த உள்ளீட்டு தரவுகளும் வாய்ப்புகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே விமானிகள் விமானத்தை இயக்க வரும்போது உடற்பரிசோதனை மட்டுமின்றி எந்த சலனமோ பிரச்சனைகளோ இல்லாத, இயக்கத்தையே குழப்பும் வகையில் ஆழ்ந்த தீவிரமான கவலைகளோ இல்லாமல் சீரான மனநிலையில் உள்ளார்களா என்பதையும் பரிசோதிக்க வேண்டிய அவசியத்தை இந்த விபத்து நிரூபித்திருக்கிறது. விமானி சோர்வாக இருந்தாரா, மறதியா என்பது குழப்பமாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் விமானத்தை விபத்தில் சிக்காமல் தடுக்க தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்துள்ளனர். இருப்பினும் அந்த மாபெரும் தவறு விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளிலும் கட்டுப்படுத்த முடியாத குறைந்த 400 அடி உயரத்திலும் நிகழ்ந்திருப்பதால் இரு பச்சிளம் குழந்தைகள், விமானத்தில் இருந்த 241 பேர், தரையில் இருந்த 19 பேர் என 260 உயிர்களை துள்ள துடிக்க கோரத்தீ சுட்டு பொசுக்கி இருக்கிறது. விசாரணை முழுமையாக முடிந்து அறிக்கை வர ஓராண்டு ஆகலாம். அப்போது என்ன விடை கிடைத்தாலும் அந்த 260 பேரின் கதறலையும் வலியையும் யாராலும் ரிவர்ஸ் செய்ய முடியாது என்பதே மிகவும் சோகமான நிதர்சனம்.